ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று சனிக்கிழமை முற்பகல் ஜப்பானின் ஓசாகா நகரில் உள்ள ஹன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். தனது விஜயத்தின் முதல் நிகழ்வாக ஜப்பானின் ஓசாகாவில் நடைபெறுகின்ற எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் இலங்கை தின நிகழ்வில் ஜனாதிபதி பங்கேற்கின்றார். இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் மற்றும் ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் இணைந்து ஏற்பாடு செய்த இலங்கை தின நிகழ்வு இலங்கையின் அடையாளத்தை பிரதிபலிக்கும் பல்வேறு கலாச்சார அம்சங்களுடன் வண்ணமயமாக இருந்தது. இந்த கலாச்சார நிகழ்வை காண ஏராளமான ஜப்பானியர்கள் மட்டுமன்றி வெளிநாட்டினரும் கூடியிருந்தனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, உலக அளவில் மாற்றங்கள் இடம்பெறும் இத்தருணத்தில் இலங்கை அதன் பொருளாதார பயணத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது என்றும், தொடர்ச்சியான சவால்களை எதிர்கொண்ட இலங்கை தற்போது நிலைபேறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வருவதாகவும், இந்த அபிவிருத்தியின் நன்மைகள் பரவலாக பகிரப்படும் என்றும், அந்த சுபீட்சத்தின் மூலம் அனைத்து பிரஜைகளினதும் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்பதை உறுதி செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். எக்ஸ்போ 2025 ஓசாகா கண்காட்சியில் இலங்கை மற்றும் ஜப்பானின் கண்காட்சி அரங்குகளையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மேலும் தெரிவிக்கையில், ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை இதன்போது நினைவு கூர்ந்த ஜனாதிபதி, இலங்கையின் நெருங்கிய நண்பன் என்ற வகையில் கடினமான காலங்களில் ஆதரவளித்தும் வெற்றிகரமான காலங்களில் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் வலுவான பங்காளியாகவும் ஜப்பான் திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். இலங்கையின் பாரம்பரியத்தை செழுமையை மாத்திரமன்றி நிறைபேறான வலிமையான மற்றும் எதிர்காலத்திற்கு தயாராக இருக்கும் தேசம் என்கின்ற எமது தெளிவான நோக்கையும் இங்கு நாம் உலகிற்கு முன்வைக்கின்றோம். எக்ஸ்போ போன்ற சர்வதேச தளங்களில் எமது பலம் மற்றும் திறன்களை வெளிப்படுத்துவதன் மூலம் உலகளாவிய சமூகத்தில் பொறுப்பு கூறத்தக்க மற்றும் எதிர்கால நோக்கை கொண்ட பங்காளராக எமது வகைப்பாகத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. எக்ஸ்போ 2025 இலங்கையின் பங்கேற்பு நவீன மற்றும் உற்பத்தி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி நகரும் ஒரு தீர்க்கமான பொருளாதார மாற்றத்திற்கான நமது அர்ப்பணிப்பை உலகின் ஏனைய நாடுகளுக்கு நிரூபிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இதன்போது தகவல் தொழில்நுட்பம், சுற்றுலா, வர்த்தகம், விவசாயம் மற்றும் நமது ஏராளமான கடல் வளங்களின் நிலைபேறான பயன்பாடு உள்ளிட்ட அதிக திறன் கொண்ட துறைகளை வளர்ப்பதும் தொடர்பான எமது தெளிவான கொள்கையை நன்கு பிரதிபலித்திருக்கிறது. எக்ஸ்போ 2025 தொனிப்பொருள் நமக்கான எதிர்கால சமூகத்தை உருவாக்குதல் என்பதாகும். எதிர்கால சந்ததியினருக்கு, குறிப்பாக நம் குழந்தைகளுக்கு சிறந்த வாழ்க்கையை உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். உலகளவில் மாற்றங்கள் இடம்பெறும் இந்த சகாப்தத்தில் இலங்கை நமது பொருளாதார பயணத்தில் ஒரு முக்கியமான தருணத்தில் உள்ளது. தொடர்ந்து சவால்களை எதிர்கொண்ட நாம் இப்போது நிலைபேறான மற்றும் பங்கேற்பு பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புகின்றோம். இதன்போது அபிவிருத்தியின் பலன்கள் பரவலாக பகிரப்படுவதை அந்த சுபீட்சத்தின் மூலம் அனைத்து பிரஜைகளினதும் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும் என்பதையும் உறுதி செய்கின்றோம். எக்ஸ்போ 2025 கண்காட்சியூடாக இலங்கை தமது கலாச்சாரம், புத்தாக்கம் மற்றும் மனித விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட ஒளிமயமான எதிர்காலத்திற்கான பயணத்தை நோக்கி பகிர்ந்து கொள்வதற்கு உலகளாவிய தளத்தை உருவாக்கும். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு பல நூற்றாண்டுகள் பழமையான சமீப காலங்களில் அது முன்பை விட வலுவடைந்துள்ளது. எமது நெருங்கிய நண்பராக கடினமான காலங்களில் ஜப்பான் நமக்கு ஆதரவளித்திருப்பதுடன் வெற்றியின் போது மகிழ்ச்சியை கொண்டாடுவதில் எங்களுடன் இணைந்திருக்கும் பங்காளியாகவும் உள்ளது. பல இலங்கையர்கள் இப்போது ஜப்பானில் வசிக்கின்றனர். இதன் மூலம் நம்பிக்கை மற்றும் புரிதலின் அடிப்படையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். இன்று நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியிலும் எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் உள்ள இலங்கை அரங்கம் நமது நாட்டின் விடாமுயற்சி, கலாச்சார பெருமை மற்றும் எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கையையும் எடுத்து காட்டுகின்றது. இலங்கையின் பண்டைய கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு, கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்கள், அத்துடன் இலங்கை தேயிலை, இரத்தினக்கற்கள் மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற பிரபலமான தயாரிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்த எமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதன்போது பௌதீக முன்னேற்றத்துடன் மாத்திரம் நின்றுவிடாமல் மனித விழுமியங்களின் அடிப்படையில் ஒரு வளமான உலகத்தையும் அழகான எதிர்காலத்தையும் கட்டியெழுப்புவதற்கான நமது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது. ஒவ்வொரு கனவும் நனவாகும். அனைவரும் பிரகாசிக்கக்கூடிய மற்றும்
தேசத்திற்கு மகத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படுமாறு உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்தார்.